ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை மிகவும் ஒரு புனிதமான நாள். அதுதான் மார்ச் 6 மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாளில் நம்ம விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் கரையும் என்று நம்மளுடைய சாஸ்திரங்களும் காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்களும் கூறியிருக்கிறார்கள். இந்த ஒரு நாளை பற்றி காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் ஒரு மிக முக்கியமான வழிபாட்டு முறையை பற்றி கூறியிருக்கிறார். அது என்ன தெரியுமா? நம்முடைய வீட்டில் வைத்து மஞ்சள் பிள்ளையரை செய்து எப்படி நம்ம விநாயகரை வழிபடுவது. இந்த ஒரு வழிபாட்டை நம்ம மனதார செய்யணும். அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் குறையும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், நம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் முழுமையாக நீங்கும். இப்போது அந்த ஒரு வழிபாட்டை நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியதுதான் இந்த சங்கடகர சதுர்த்தி. சங்கடம் என்பது துன்பங்கள், பிரச்சனைகள், தடைகள். அந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த சங்கடகர சதுர்த்தியானது இருக்கிறது. எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். ஒரு நாள் சில பக்தர்கள் காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்களை சந்தித்து கேட்டார்கள், சுவாமி, வாழ்க்கையில பல தடைகள் இருக்கு, என்ன செய்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்று கேட்க, நீங்கள் அதற்கு ஒரே வழி, விநாயகரை வழிபடுங்கள். அதுவும் சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த மாதிரி செய்து விநாயகரை வழிபடும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் என்று அந்த பக்தர்களிடம் காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியிருக்கிறார். மஞ்சள் என்பது மிகவும் ஒரு புனிதமான ஒரு பொருள். நம்முடைய மஞ்சள் சுத்தத்தை குறிக்கிறது, ஆரோக்கியத்தை குறிக்கும், செல்வ வளத்தை குறிக்கும். அதனால்தான் பழங்காலத்துல வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் செய்து விநாயகரை வழிபட்டு கொண்டு வந்தனர். இந்த மஞ்சள் பிள்ளையாரை வழிபட்டால் வீடானது சுபமாக இருக்கும், எதிர்மறை சக்திகள் விலகிவிடும், நல்ல சக்திகள் வீட்டில் நிறைந்திருக்கும். நாளை காலை குளித்துவிட்டு சுத்தபத்தமாக பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு பிறகு சிறிதளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து ஒரு சிறிய தண்ணீரில் சேர்த்து ஒரே ஒரு சிறிய பந்தை போல் நீங்கள் பிசைந்து கொள்ள வேண்டும். அதை மெதுவாக ஒரு சிறிய உருவமாக செய்து கொள்ளுங்கள். பிள்ளையார் வடிவமாக அமைக்க வேண்டும். அது நன்றாக வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. பிள்ளையார் பருவத்தில் நீங்கள் மனதார பிள்ளையாரை நினைத்து கொண்டு உங்களுடைய கற்பனையில் நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு சிறிய கண்கள், 2 கண்கள், சிறிய கண்கள், சிறிய தும்பிக்கை, இதனை மட்டும் நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். பிறகு ஒரே ஒரு சிறிய இலை அல்லது தட்டில் வைத்து அதை பூஜை அறையில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மஞ்சள் பிள்ளையாரை எப்படி தெரியுமா வழிபட வேண்டும்? மஞ்சள் பிள்ளையாரை வைத்து முதலில் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். பிறகு பூ, பழம், தேங்காய் இவையெல்லாம் இருந்துச்சுன்னா போதும், இல்லை என்றாலும் பரவாயில்லை. இது இருப்பவர்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மனதார பிரார்த்தனை செய்வது இதனுடைய முக்கியமான ஒன்றாக இருக்கும். பிறகு விநாயகரை நினைத்து மெதுவாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும். இந்த ஒரு நாளில் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 9 முறைகள் கூறிக்கொண்டு மன அமைதியுடன் சொல்லிக்கொண்டு இந்த ஒரு வழிபாட்டின் பலன்கள் என்ன தெரியுமா? மஞ்சள் பிள்ளையார் வழிபாட்டை சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில பல நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படும். உதாரணமா தடைப்பட்ட காரியங்கள் கூட நடக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பண நெருக்கடியானது குறையும், மன அழுத்தங்கள் குறைந்துவிடும். நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமா அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வழிபடுங்கள். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே நாளை வரக்கூடிய இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தி மிகவும் ஒரு அரிய வகை நாள். அதனால் நாளை காலையில் குளித்து சுத்தபத்தமாக இருந்து மஞ்சள் பிள்ளையாரை செய்து விநாயகரை மனதார வழிபடுங்கள். இந்த ஒரு மந்திரத்தையும் அதனோடு சேர்த்து கூறுங்கள். இதனுடைய பலனானது அதிக அளவில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும், எல்லா தடைகளையும் நீக்கிவிடும், நல்ல ஒரு வழிகளை உங்களுக்கு திறந்து வைக்கும், அமைதி மற்றும் வளத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்க செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு மஞ்சள் பிள்ளையாரை 3 நாட்கள் உங்களுடைய வீட்டிலே வைத்து அதற்கப்புறம் அருகில் ஓடுகின்ற நீரிலோ அல்லது உங்களுடைய பாத்ரூம்ல கூட இருக்கிற தண்ணீரை வைத்து கூட கரைத்து விடுங்கள். அருகில் நீர் இருந்தது அப்படின்னா அதுல போய் கரைத்தீங்க அப்படின்னா அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இல்லை என்பவர்கள், நான் சிட்டிக்குள்ள இருக்கேன் அப்படின்னு கூறுபவர்கள் மட்டும் வீட்டில் வைத்து இந்த ஒரு செயலை செய்யுங்கள். எனவே நாளை மட்டும் தவறாமல் நீங்கள் படையலெல்லாம் படைத்து நாளை நாளில் விநாயகரை வழிபட்டு பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை மிகவும் ஒரு புனிதமான நாள். அதுதான் மார்ச் 6 மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாளில் நம்ம விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் கரையும் என்று நம்மளுடைய சாஸ்திரங்களும் காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்களும் கூறியிருக்கிறார்கள். இந்த ஒரு நாளை பற்றி காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் ஒரு மிக முக்கியமான வழிபாட்டு முறையை பற்றி கூறியிருக்கிறார். அது என்ன தெரியுமா? நம்முடைய வீட்டில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரை செய்து எப்படி நம்ம விநாயகரை வழிபடுவது. இந்த ஒரு வழிபாட்டை நம்ம மனதார செய்யணும். அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் குறையும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், நம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் முழுமையாக நீங்கும். இப்போது அந்த ஒரு வழிபாட்டை நம்ம முழுமையாக பார்க்கலாம்.
ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியதுதான் இந்த சங்கடகர சதுர்த்தி. சங்கடம் என்பது துன்பங்கள், பிரச்சனைகள், தடைகள். அந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த சங்கடகர சதுர்த்தியானது இருக்கிறது. எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். ஒரு நாள் சில பக்தர்கள் காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்களை சந்தித்து கேட்டார்கள், சுவாமி, வாழ்க்கையில பல தடைகள் இருக்கு, என்ன செய்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்று கேட்க, நீங்கள் அதற்கு ஒரே வழி, விநாயகரை வழிபடுங்கள். அதுவும் சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த மாதிரி செய்து விநாயகரை வழிபடும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் என்று அந்த பக்தர்களிடம் காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியிருக்கிறார். மஞ்சள் என்பது மிகவும் ஒரு புனிதமான ஒரு பொருள். நம்முடைய மஞ்சள் சுத்தத்தை குறிக்கிறது, ஆரோக்கியத்தை குறிக்கும், செல்வ வளத்தை குறிக்கும். அதனால் தான் பழங்காலத்துல வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் செய்து விநாயகரை வழிபட்டு கொண்டு வந்தனர். இந்த மஞ்சள் பிள்ளையாரை வழிபட்டால் வீடானது சுபமாக இருக்கும், எதிர்மறை சக்திகள் விலகிவிடும், நல்ல சக்திகள் வீட்டில் நிறைந்திருக்கும். நாளை காலை குளித்துவிட்டு சுத்தபத்தமாக பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு பிறகு சிறிதளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து ஒரு சிறிய தண்ணீரில் சேர்த்து ஒரே ஒரு சிறிய பந்தை போல் நீங்க பிசைந்து கொள்ள வேண்டும். அதை மெதுவாக ஒரு சிறிய உருவமாக செய்து கொள்ளுங்கள். பிள்ளையார் வடிவமாக அமைக்க வேண்டும். அது நன்றாக வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. பிள்ளையார் பருவத்தில் நீங்க மனதார பிள்ளையாரை நினைத்து கொண்டு உங்களுடைய கற்பனையில் நீங்க செய்ய வேண்டும். அதற்கு சிறிய கண்கள், 2 கண்கள், சிறிய கண்கள், சிறிய தும்பிக்கை, இதனை மட்டும் நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். பிறகு ஒரே ஒரு சிறிய இலை அல்லது தட்டில் வைத்து அதை பூஜை அறையில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மஞ்சள் பிள்ளையாரை எப்படி தெரியுமா வழிபட வேண்டும்? மஞ்சள் பிள்ளையாரை வைத்து முதலில் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். பிறகு பூ, பழம், தேங்காய் இவையெல்லாம் இருந்துச்சுன்னா போதும், இல்லை என்றாலும் பரவாயில்லை. இது இருப்பவர்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மனதார பிரார்த்தனை செய்வது இதனுடைய முக்கியமான ஒன்றாக இருக்கும். பிறகு விநாயகரை நினைத்து மெதுவாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும். இந்த ஒரு நாளில் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 9 முறைகள் கூறிக்கொண்டு மன அமைதியுடன் சொல்லிக்கொண்டு இந்த ஒரு வழிபாட்டின் பலன்கள் என்ன தெரியுமா? மஞ்சள் பிள்ளையார் வழிபாட்டை சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில பல நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படும். உதாரணமா தடைப்பட்ட காரியங்கள் கூட நடக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பண நெருக்கடியானது குறையும், மன அழுத்தங்கள் குறைந்துவிடும். நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமா அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வழிபடுங்கள். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே நாளை வரக்கூடிய இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தி மிகவும் ஒரு அரிய வகை நாள். அதனால் நாளை காலையில் குளித்து சுத்தபத்தமாக இருந்து மஞ்சள் பிள்ளையாரை செய்து விநாயகரை மனதார வழிபடுங்கள். இந்த ஒரு மந்திரத்தையும் அதனுடன் சேர்த்து கூறுங்கள். இதனுடைய பலனானது அதிக அளவில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும், எல்லா தடைகளையும் நீக்கிவிடும், நல்ல ஒரு வழிகளை உங்களுக்கு திறந்து வைக்கும், அமைதி மற்றும் வளத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்க செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு மஞ்சள் பிள்ளையாரை 3 நாட்கள் உங்களுடைய வீட்டிலே வைத்து அதற்கப்புறம் அருகில் ஓடுகின்ற நீரிலோ அல்லது உங்களுடைய பாத்ரூம்ல கூட இருக்கிற தண்ணீரை வைத்து கூட கரைத்து விடுங்கள். அருகில் நீர் இருந்தது அப்படின்னா அதுல போய் கரைத்தீங்க அப்படின்னா